விஜு விஜு விஜு, நான் பின்னாடி திரும்பி நிக்கிறேன். மேம் வந்து கரெக்டா சொல்லு, அப்புறம் ஸ்டைலா முன்னாடி திரும்ப. என்ன ஓகேவா? இவ்ளோ பயப்படுற, உனக்கு எதுக்குடா லவ்? வாடா போலாம். வாடி, உனக்கு தெரியும்ல நான் எவ்வளவு பயப்படுவேன்னு. நீ ஏன் என்ன புரிஞ்சுக்கலன்னா வேற யாரு வச்சு என்ன புரிஞ்சுப்பாங்க சொல்லு? இந்த டயலாக்ஸ்க்கெல்லாம் உனக்கு குறைச்சல் கிடையாது. எருமை. சரி இரு, நான் பாக்குறேன். சூப்பர். கூல் கூல் கூல். என்ன வராங்களா? இன்னும் வரலடா. அடிச்சு கண்ணாடி எடுத்துட்டு ஒழுங்கா பாரு. ஓவரா பேசினேன்னா நான் கிளம்பிடுவேன். எருமை மாடு. சரி சரி பாரு. டேய் வந்துட்டு இருக்காங்கடா, வந்துட்டு இருக்காங்க. திரும்பி பாரு. பேக் இருக்குல்ல? இருக்குடா. சரி நீ போய் வண்டியை ஸ்டார்ட் பண்ண, வரேன். மூச்சு பாரு. என் பேர் தான் ஆகாஷ். நான் +2 படிக்கிறேன். அதுவும் அவங்க தான் என்னோட கெமிஸ்ட்ரி டீச்சர் ரோசி மேம். எனக்கு கூட எல்லா டீச்சர்ஸை விடவும் ரோசி மேம் தான் ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும்ன்ற வார்த்தை கூட ரொம்ப சின்னதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அவங்கள அவ்வளோ பிடிக்கும். இதோ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், இவ பேர் விச்சு. சரியான டுபாக்கூர் வண்டி. ஒரு நாள் கூட சரியா ஸ்டார்ட் ஆகாது. என்னடா ஸ்கூல்ல எல்லாரும் கலர் ட்ரெஸ்ல இருக்காங்க, இவங்க 2 பேர் மட்டும் ஸ்கூல் யூனிஃபார்ம்ல இருக்காங்கன்னு தான் நினைக்கிறீங்க. அது ஒரு பெரிய கதைங்க. அதை பத்தி உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். டேய் விவேக் சாரா, நில்லு நில்லு, திரும்ப திரும்ப. அவர் மட்டும் நம்ம பார்த்தாரு, அவ்வளவுதான். பார்த்திருப்பாருன்ற? பார்த்திருந்தாருன்னா கன்ஃபார்மா நான் உன்னை மாட்டி விட்டுருவேன்டா. நம்ம 2 பேர்ல யார் மாட்டினாலும் 2 பேரும் மாட்டின மாதிரி தான். நான் தான் இருக்கேன்ல, நம்மள மீறி என்ன பண்ணிடுவாங்க? உனக்கெல்லாம் அவ்வளோ சீன் இல்லை, போ. ஆனா டெய்லி ஏன்டா எனக்கு இந்த வேலை? கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் விவேக் சார் பாப்பாரு, அன்னைக்கு இருக்கு நமக்கு. எதுக்கு எடுத்தாலும் சின்ன வயசுல இருந்தே ஒரு குறை சொல்ற. அது வேணா இது வேணா, அதை பண்ணாத இதை பண்ணாதன்னு. இப்போ அவன் பார்த்தா மட்டும் என்ன ஆயிடும்? மிஞ்சி போனா மேக்ஸ் சப்ஜெக்ட்ல ஃபெயில் பண்ணுவாரு, அவ்வளவுதானே? இருந்தாலும் நீ அப்படி என்ன எழுதிட போற உன்னை ஃபெயில் பண்ற அளவுக்கு? சரி ஓகே, மிஞ்சி போனா அடிப்பான். எனக்காக ஒரு அடி கூட வாங்கிக்க மாட்டியா என்ன? ரொம்ப பேசுற, போ. ஆமா, ஏன்டா அவ்வளோ பைத்தியம் உனக்கு? போயும் டீச்சரை லவ் பண்ற, காமெடியா? அப்புறம் அந்த டீச்சருக்கு விவேக் சார் கூட ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு தெரிஞ்சும் நீ அவங்கள லவ் பண்ற.
என்னமோ இந்த விஷயம் அந்த மேக்ஸ் சாருக்கும் ரோசி மேடமுக்கும் தெரிஞ்சதுன்னா நீ என் ஃப்ரெண்டே இல்லைன்னு சொல்லிடுவேண்டா சாமி. உனக்கு இப்பயே சொல்லிடுறேன். ஏய், ஏன் இப்படி எதுக்கு எடுத்தாலும் நெகட்டிவாவே பேசுற? நீ பண்ற வேலைக்கு பாசிட்டிவா பேசினா செட் ஆகாதுடா. இருந்தாலும் ரோசி மேம்க்கும் அந்த மேக்ஸ் சாருக்கும் கல்யாணம் ஆக போகுதுன்னு எனக்கு தெரியும். இப்போ ஆனா என்ன, கல்யாணம் ஆக போதோ இல்லையோ அவங்கள நான் லவ் பண்ணுவேன். கல்யாணமே ஆனாலும் லவ் பண்ணுவேன். அப்போ விவேக் சார் வந்து உன் காலை உடைச்சிடுவாரு. நான் லவ் பண்ணுற விஷயம் ரோசி மேம்க்கே தெரியாதான். இதில் விவேக் சாருக்கு எங்கேருந்து தெரியும்? நீ வெளில போய் சொன்னாதான் தெரியும். எனக்கு என்ன உன்ன மாதிரி வேலை இல்லைன்னு நினைச்சியா? எனக்கு நிறைய வேலை இருக்குப்பா. ஆனால் எப்படியாவது அவங்கக்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லிடணும்டி. ஐ லவ் யூன்னு சொல்லிருவியா? அவ்வளோலாம் ஷாக் ஆகாத, வா போகலாம். நீ திருந்த மாட்டேடா. பார்க்கறதுக்கு சனப்பணி மாதிரி இருக்க. அந்த மேடம் ஒல்லியா இருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் எப்படிதான் செட் ஆகுமோ? ஹே, உனக்கு தெரியாதா? ஒல்லியாக இருந்தால் தான் டீச்சர் நல்லா இருப்பாங்க. ஓ மூஞ்சி போடா.